ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நடந்த லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பாரு மற்றும் கமுருதி இவங்களாம் வந்து திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஸோ ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து இவங்க 2 பேர் வந்து மைக் வச்சு பேசுகிறாங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. மைக்கை மறைச்சி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ப்ளஸ் ஜெயிலில் வந்து இவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில் வேறு மாதிரி போகுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு. எவ்வளவோ பிக் பாஸ் சொல்லி டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்கள வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்காம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே இவங்களை டார்ச்சர் பண்ணுன்ற மாதிரி வந்து அந்த டீ தூள், காபி தூள், பால், சர்க்கரை இந்த ஐட்டெல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ இந்த ஐட்டெல்லாம் வந்து எடுத்தது வந்து உண்மையில நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்து டீ குடிக்கிறவங்க, ஸோ அப்புறமா வந்து பால் குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், இதெல்லாம் வந்து அவங்களால இல்லாமல் இருக்க முடியாது. ரம்யாலாம் வந்து பயங்கரமாக கத்தி விட்டாங்க. எனக்கெல்லாம் என்ன பண்ணவே தெரியாது. எனக்கு வந்து நீ வந்து டீ கொடுத்தா என்னால் டீ குடிக்கலாம் வந்து பயமாக பைத்தியம் ஆகிடுவேன், என்னால் முடியாத மாதிரி சொல்லியிருந்தேன். கானா வினோத் வந்து நான் ஒரு வேளை சாப்பிட்டு டீ சாப்பிட்டே கூட ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டேன், பட் என்னால் வந்து டீ இல்லாமலாம் இருக்க முடியாது அவர் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்வதி வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க, கமுருதின்னு ப்ரெஷர் பண்ணாங்க. ஸோ இவங்களும் போய் பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஓகே தான், அதை பற்றி அதுமாதிரி சொல்லலை. ஆனால் வந்து அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பாரு வந்து சிட்டப்ஸ் எல்லாம் போட்டாங்க, சாரி கேட்ட எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க திருந்தவே மாட்டுறாங்க. அப்படி தான் இருந்தாங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு நீ வாக்கிங் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு வாக்கிங் போகிற இடத்துலையுமே வந்து மைக் வந்து கழட்டி வச்சு தான் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அது போயிட்டு வந்து அந்த கேப்லேயுமே வந்து மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து அந்த இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தும் போதே எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. டே ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் வெளியில் போய் என்ன வேணால் பண்ணுங்கடா, இந்த கர்மதானா பண்ணி தொலைங்கடா, தப்பு கிடையாதா. ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஏன்டா இப்படிலாம் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க. பிக் பாஸ் எந்த சீசனும் பிக் பாஸ் இனிமேல் கத்தந்து நான் பார்த்ததே இல்லை, பட் இந்த வாட்டி ரொம்ப கத்திருக்காரு. ப்ளஸ் இவங்க 2 பேருமே வந்து நிறைய விஷயங்களை வந்து பிரேக் ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணுறாங்க, அமித் பார்த்துட்டாரு. ஸோ இவங்க பண்ணுறது அமித் வந்து இந்த வாரம் கேப்டன்ல. ஸோ அமித் பார்த்துட்டு ஓகே இவங்களை ஏதாவது செக் வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தார். அந்த டைமில் தான் நம்ம விக்ரம் மற்றும் வந்து ஆதிரை 2 பேருமே கலந்து ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த பனிஷ்மெண்ட் எடுத்துன்னு போய் நம்ம கேப்டனாக இருக்கிற அமித் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அமித் என்ன பண்ணார், எல்லாரையும் வாங்க, எல்லாருமே அந்த லிவிங் ஏரியாவில் உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் கேட்டுன்னு இருந்தார். இந்த பாரு கமருதி மட்டும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ கமருதீன் ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு உட்காந்துட்டாரு, வரவே இல்லை. பாரும் வரல. சரி ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வேணா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏன் வெயிட் பண்ணணும், அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பித்தேன். எல்லாம் முடிஞ்சு உட்கார வச்சிட்ட பிறகு ஸோ அவர் என்ன சொன்னார்னா வந்து, நீங்கள் 2 பேருமே இந்த வாரம் ஃபுல்லாக பேசவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டார். ஏன்னா வந்து நீங்கள் பேசுகிறதால தானே அது எங்களுக்கு இவ்வளோ எஃபெக்ட் ஆகுது. ஸோ உங்கள் 2 பேரால் எங்களுக்கு ஃபுல்லாக எஃபெக்ட் ஆகுதுல்ல, அது வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நான் ஒரு தலையாக இருக்கேன், என்கிட்ட நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ விஷயங்கள் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நான் அப்படியே ஃப்ரீயாக விடக்கூடாது. அதனால் நான் இந்த முடிவு எடுக்கல, பட் வந்து இவங்க 2 பேர் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி அவர் வந்து பர்மிஷன் கேட்டால் சொன்னார். பார்வை தெரியும்ல, ஐயோ நான்லாம் பேசவங்களாம் இருக்க முடியாது, அதெல்லாம் தப்பு, நீங்கள் யார் எனக்கு சொல்கிறது, நான்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு இன்னொருத்தர் சொல்லவே கூடாது, உங்களுக்கு அந்த இதே கிடையாது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அமித் ஒரு சின்ன வார்த்தை விட்டார், உங்கள் 2 பேரும் குற்ற உணர்ச்சியே கிடையாதுன்ட்டாங்க. குற்ற உணர்ச்சியே இல்லை, நீங்கள் 2 பேரும் வந்து இவ்வளோ பேர் சஃபர் ஆகாமல் யோசிக்காமல் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பாரும் கமுருதியும் ஒரு பக்கம் வந்து, நீங்கள் எப்படி சொல்லலாம் குற்ற உணர்ச்சி இல்லைன்ட்டு, நான் குற்ற உணர்ச்சி இருக்கிறதால நான் அவ்வளோ வாட்டி போய் சாரி கேட்டேன், அவ்வளோ வந்து இது பண்ணேன், ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சாரி கேட்டேன், நான் சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, இதுன்னு பயணம் ஒரு பக்கம் பேச, ஒரு பக்கம் வந்து கமுருதி நிறைய நீங்கள் எப்படி இந்த வார்த்தைலாம் சொல்லலாம், குற்ற உணர்ச்சியில் உங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் ஃபீல் பண்ணி தான் இருக்கணும் மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அமித் சொன்னாருமா, சரி ஓகே நீங்கள் வந்து வாட்டெவர் நீங்கள் சொல்கிறது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் இதுதான் கொடுக்க போகிறேன், இதை நான் டிசைட் பண்ணியிருக்கேன்ற சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் பார்வதி அக்செப்டே பண்ணல. ஒரு கட்டத்து மேலே வந்து நம்ம கமருதி அக்செப்ட் பண்ணிட்டார். சரி ஓகே ஒரு 1 வீக் தானே நான் பேசாமல் இருப்பேன்ட்டு. ஸோ அவருக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரிஞ்சு, அவர் பாருக்கிட்ட பேசலாம், அரோரா கிட்ட போயிடுவார். ஓகேங்களா, அரோரா கிட்ட போய் பேசி ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து பாருக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், இவன் வந்து நம்மக்கிட்ட பேசலான்னா நெக்ஸ்ட் அங்கே தான் போய் பேசுவான். அதனால் வந்து கமருதி வந்து நான்லாம் பாரு வந்து நான்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம், நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி ரூல்ஸை நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி பயமாக கொந்தளிச்சிட்டாங்க நம்ம பாரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அமித் வந்து, இல்லை நீங்கள் வந்து வேறு என்ன தான் பண்ணுறது உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டீங்களா, ஆல்ரெடி நாங்கள் சொல்லியாச்சு, பிக் பாஸ் சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லியுமே நீங்கள் கேட்க மாட்டீங்களே, உங்களுக்கு வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம பார்வதி என்ன சொன்னால், நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக டாஸ்க் எதனா கொடுங்க,
ஃபிசிக்கலாக எதனா பண்ணுற மாதிரி கொடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசாமல் எப்படி நான் இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லினா எல்லாம் சுபிக்ஷா வேறு ஆமாம் இதெல்லாம் எப்படி கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசாமல் இருக்கிறதுன்றான். சுபிக்ஷாவுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்ட்டு, என்னென்ன சுச்சுவேஷன்ட்டு தெரிஞ்சுமே வந்து இதையா நீங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி வந்து அவங்களும் ஒரு பாயிண்ட் வச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்வை நல்லா கேம் விளையாடுவாங்க, கமருதீன் தனியாக விளையாடுவான். ஸோ இந்த விஷயத்தை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அமித் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நீங்கள் பாத்ரூம் கழுவணும், வீடு க்ளீன் பண்ணணும், கிச்சனை க்ளீன் பண்ணணும், எல்லாமே நீங்கள் 2 பேர் தான் பண்ணணும், இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் இது தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இதை அக்செப்ட் பண்ணாமலாம் நீங்கள் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஃபைனலாக வந்து அவர் ஒரு இது சொல்லிட்டார். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து இந்த மாதிரி நீ வந்து பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னதால அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து ஓரளவுக்கு யோசிச்சு சரி இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமே இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, அமித் சொல்லிட்டாரு, ஒன்று அவர் கமருதீன் பாத்ரூமில் இருந்தாருன்னா நீங்கள் லிவிங் ஏரியாவில் இருக்கணும், நீங்கள் லிவிங் ஏரியாவில் இருந்தால் அவர் பெட்ரூமில் இது பண்ணணும், 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதால தான் வந்து 1008 பிரச்சனைகள். ஸோ எங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியலன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. உண்மை தானே. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதும் எதுவும் சாப்பிட முடியல, குடிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இவங்க 2 பேரால் மொத்த ஹவுஸுமே வந்து ரொம்ப திணறி இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. அது ஏதோ பாரு வந்து ஓரளவுக்கு மண்டையை ஆட்டியிருக்காங்க. பட் வந்து இது வந்து எப்படி பாரு தெரியும்ல, திடீர்னு பெருகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து அப்படியே ஒரு நிமிஷம் பேசி அது போகிறோம்னாங்க, மறுபடியும் இப்படி பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்வதிக்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அவங்களாம் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறதெல்லாம் அவங்கள வந்து பயங்கரம் எப்படி சொல்கிறதுனா டெக்கோரமாகவே பண்ணுறாங்க, நீட்டாகவே பண்ணுறாங்க. ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு வந்து அவங்கள எதுவுமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்வதிக்கு சொல்லவே தேவையில்லை. இதை வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக திருந்தி நீங்கள் வெளில போய் என்ன வேணால் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி ஒருத்தராக வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பாரு பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ ரூல் பிரேக்கரில் வந்து பயங்கரவங்க, யார் பேச்சுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பாரு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. எப்போதுலேருந்து தான் இந்த ஸ்கூல் டாஸ்க் இருந்துச்சுல, ஸ்கூல் டாஸ்க்லேருந்து வார்டனாக இருந்ததுலேருந்து ஸோ ஓகே நான் ஒரு வேலை செய்கிறேன், நீ ஒரு வேலை செய், நீ சொல்கிறத நான் கேட்குறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பார்வா வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கேட்குறாங்க, இவங்களாம் வந்து எது சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க ஓரளவுக்கு வந்து ப்ராப்பராக இருந்தாங்கன்னா ஸோ பிக் பாஸுக்குன்னா அவருக்குமே ஒரு லெவல் இருக்குல்ல. ஸோ எவ்வளோ தான் சொல்கிறது, இவங்களை என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி வந்து சேதனை வந்து இந்த வாரம் வந்து கம்பல்சரி இதை பற்றி ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டை வச்சு கேட்பார். ஏன் உங்களால் பேசாமல் இருக்க முடியாதா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சுல்ல ஜெயிலில் இந்த மாதிரி சம்பவம் பண்ணிங்க, அங்கேருந்து பண்ணிங்க, இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் வந்து அவரையும் மதிக்க மாட்டீங்க, உள்ள இருக்கவங்களும் மதிக்க மாட்டீங்க, என்னையும் மதிக்க மாட்டீங்கன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு கிளியர் கட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணால் வார்த்தையோட சந்திக்கலாம். நன்றி.